ஹலோ எவ்ரி ஒன். நார்மலாக எல்லாருமே கேட் பேஸ் பண்ணி ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து என்ன மார்க் இருந்தால் நம்ம வந்து பிஎஸ்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த கேட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ட்ரீம் இஸ் டு கெட் இன் டு தி கவர்மெண்ட் செக்டர் ஆர் மேபி பிஎஸ்யூ. செகண்டரி ஆப்ஷன்ஸ் ஆர் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் அஸ் அ ஹையர் ஸ்டடிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சார் என்ன மார்க் இருந்தால் போகலாம் சார் ஸோ அப்படிங்கிறது கேட்கறது உண்டு. ஸோ அது வந்து இப்போ பார்க்கக்கூடியது கட் ஆஃப் மார்க். ஸோ இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் திஸ் பர்டிகுலர் கோல் இண்டியா லிமிடெட். They are given detailed recruitment shortlisted candidates, finally joining candidate 10th நவம்பர்ல அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஃபோக்கஸ் ஆர் மேபி யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் டார்கெட். மெயினாக நம்ம சொல்லியிருக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ தெர் ஆர் சர்டைன் ஈவன் PG recruitment and IIT, NIT also is based on percentage score, not based on marks out of 100 அப்படிங்கிறது முக்கியம். ஸோ பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி அவங்க வந்து they will be recruiting. Why they are going for percentage scoreனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் கேட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஜி டிபார்ட்மெண்ட் எலிஜிபிளாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த நிறைய யூஜி டிசிப்ளினில் ஒரு பேப்பர் ஈஸியாக இருந்தால் அவங்க எல்லா சீட்ஸையும் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இன் கேஸ் மார்க் அவுட் ஆஃப் 100 அப்படி போகிற பட்சத்தில் பர்சன்டேஜ் ஸ்கோர் வந்து எல்லாமே காம்பன்சேட் பண்ணக்கூடியது. அண்ட் ஆல்சோ 2 years ஸ்கோர் வேலிடிட்டி, 3 years ஸ்கோர் வேலிடிட்டி அப்படிங்கிற போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர்ல காம்பன்சேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால மெயின்லி இந்த பர்டிகுலர் கோல் இண்டியா லிமிடெட் தே மென்ஷன்ட் as a பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ்டு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரைட், ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வித் ஆல் தி நெசசரி டாக்குமெண்டோட மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வில் சி மைனிங் பத்தி பார்ப்போம். மைனிங்ல நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இன் தமிழ்நாடு லெஸ்ஸாக இருக்கும். பட் எனிவே வில் ஸ்டார்ட் வித் மைனிங் அண்ட் அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி 578 அண்ட் ஓபிசி கேட்டகரி 461. இதெல்லாமே பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ்டு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட். எபோ மார்க் மேலே இருந்தவங்க, அப்ளை பண்ணதில் எபோ மார்க் மேலே இருக்கிறவங்க தேர் எலிஜிபிள் ஃபார் போஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. லெட்ஸ் சி, திஸ் இஸ் அ போஸ்ட் ஃபார் சிவில் டிசிப்ளின். ஸோ சிவில் டிசிப்ளின்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒரு மார்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்ஸ். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட நேம்ஸ். ரைட், ஸோ சிவில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஜெனரல் கேட்டகரியில் 802 அண்ட் அபோவ். ரைட், அண்ட் ஓபிசி கேண்டிடேட் 763 அண்ட் SC ST 648. ரைட், ஸோ எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். நார்மலாக வந்து சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து இந்த மாதிரியான கேட் எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இதில் உங்களுடைய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. வேறஸ் இன் எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின், ரைட், the student shortlisted candidate for cut off for this particular Coal India Limited, number of recruitment may உங்களுக்கு nearly above 100, right, nearly 90 candidates are recruited. Right, so here you can see here GATE 2024 based percentage score out of 1000 marks க்கு 661 பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கம்மியா இருக்கு. நார்மலா எலக்ட்ரிக்கல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டஃபா இருக்கிறதுனால 25 தான் குவாலிஃபைங் கட் ஆஃபா இருக்கும். மீன் வாயில் பர்சன்டேஜ் ஸ்கோரும் வந்து டிராஸ்டிக்கா கம்மியா இருக்கு. above 661 and above, and OBC candidate 608 and SC ST 486. So more than 600 is the safest score for getting into PSUs அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுல நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறோம். And also you can see the question paper, how the difficulty levelங்கிறதையும் பார்க்கணும். மெக்கானிக்கல் டிசிப்ளின், the students are recruited nearly about 67 vacancies. Right, so மெக்கானிக்கல்ல இட்ஸ் பேப்பர் இஸ் ஈஸி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. GATE 2024 861 is a cutoff for general category. OBC 718 இருக்கு. So 543 SC and ST. Electrical 600 and above na, mechanical paper easy இருக்கிறதுனால உங்களுக்கு 700 and above இருக்கு. So you can aim accordingly. To see about system discipline, major on the CS and IT இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So we'll see nearly about 19 vacancies, right? So இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 and above is a cutoff, like electrical 600 and mechanical 700. Right, then computer science is related to this 800 and above, like OBC, so 700 above அந்த மாதிரி இருக்கு. So generally you can put general category as a your aiming marks மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட், we're going to see about electronic and telecommunication discipline. mostly வந்து EC students வந்து இதுல வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க, அப்ளை பண்ணிருப்பாங்க. So it's nearly less vacancies recruited as nearly 30 vacancies, right? So அவங்கள பத்தி பாத்தீங்கன்னா it's shortlisting candidates உடைய cut off mark is above 700, right, and OBC 568 and then SC ST 400 plus அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா இஸ் சேஃபஸ்ட் பர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படின்னா வில் சி அபவுட் 600 and above அப்படிங்கிற மாதிரி சொல்ல. பேப்பர் ஈஸியாக இருந்தால் யூ கேன் ட்ரை ஃபார் 700 and 800 above. இட்ஸ் அ வெரி குட் பர்சன்டேஜ் ஸ்கோர் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக பண்ணீங்கன்னா வித் 1 or 2 attempts easily will get through this kind of recruitment process அப்படின்னு சொல்லிக்கிறேன்.